உரித்து வச்சுக்கிட்டு நல்ல இடிக்கல்லில் போட்டு இடிச்சிடுங்க. மிக்சிலெலாம் போட்டு பேஸ்ட்டாலாம் எதுவும் அரைச்சிடாதீங்க. பால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது, குடிக்கவும் முடியாது. அதனால் இடிக்கல்லில் போட்டு 1-2 இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இடிகள் இல்லையா, அம்மி இருக்கா, அம்மியில் போட்டு பண்ணிக்கோங்க. லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி தட்டி கூட எடுத்துக்கோங்க. ரெண்டுமே இல்லையா என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கிற மத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு சட்டியை போட்டு ஒரு இதில் வச்சு இடித்து எடுத்துக்கிட்டு கொதிக்கிற பாலில் இந்த பூண்டை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்ல பால் கொதிக்கணும். இப்போ ஒரு 250 ml மில்க் இருக்குது அப்படின்னா ஒரு 150 ml அந்த பால் சுருங்கணும். அந்த அளவுக்கு கொதிக்கணும். என்னன்னா கொதிக்க கொதிக்க தான் அந்த பூண்டில் இருக்கிற அதோட தன்மைகள் எல்லாம் பாலில் இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டு நல்லா வடிகட்டி அந்த பூண்டு இருக்குல்ல